ஹலோ எவ்ரிவான், ஐ எம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கேல்வின் சைக்கிளை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் C4 சைக்கிளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். C4 சைக்கிளில் என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகி ஃபுட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் ஆகும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதே விஷயம் தானே C3 சைக்கிளே நடந்தது, அதுக்கும் இந்த C4 சைக்கிளில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். C3 பிளான்ஸில் சில சமயங்களில் என்ன நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ருபிஸ்கோ என்சைம் வந்து ஆக்சிஜனை RUBP கூட வந்து சேர்த்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஃபுட் அப்படின்றது அந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் ஆகாது. அப்போது ஒரு வேஸ்ட்ஃபுல்லான ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸை கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பிளான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த C4 சைக்கிளை ஃபாலோ பண்ணுதுங்க. அப்போ C4 சைக்கிளை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸில் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக மாறும்போது அந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் மாதிரியான எந்த ஒரு வேஸ்ட்ஃபுல்லான ப்ராசஸுமே வந்து நடக்காது. சரி, இதில் எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக மாறுது, எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Until 1965, the Galvin cycle, the only pathway for carbon dioxide fixation. 1965 வரைக்கும் எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? கேல்வின் கண்டுபிடிச்சார் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபுட்டாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெத்தடில் தான் எல்லா பிளான்ஸுமே வந்து ஃபுட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுது, ஃபுட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்ற விஷயத்த நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து வராங்க. 1965 தான் அவங்க என்ன, அந்த சயின்டிஸ்டோட நேம் கோட்ஷாக், ஹார்ட் அண்ட் பார். இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா C4 பாத்வே, அதாவது டை கார்பாக்சிலிக் ஆசிட் பாத்வேவை சுகர் கேனில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சுகர் கேன் அப்படின்ற இந்த பிளான்ட்டில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணும்போது கேல்வின் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிறது கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு வேறு மாதிரி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாமே 1965 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் அப்படின்ற ரெண்டு முக்கியமான சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்க சுகர் கேனில் பண்ண அந்த ஒர்க்கை எடுத்து மறுபடியும் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஆமாம், அவங்க சொன்னது கரெக்டு தான், இதே மாதிரி தான் இது, அதாவது கேல்வின் சொன்ன மாதிரி இல்லாமல் சுகர் கேன் மாதிரியான பிளான்ஸில் வேறு மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணது இவங்க தான். அப்போ ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் கன்ஃபார்ம் திஸ் அப்சர்வேஷன் இன் 1967. 1967 இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு சில பிளான்ஸில் கேல்வின் சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கிறது கிடையாது, வேறு மாதிரி ஃபிக்சேஷன் நடக்குது. அந்த பாத்வேவை நம்ம C4 பாத்வே, C4 சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் அப்படின்றவங்க கன்ஃபார்ம் பண்ணதால் இந்த C4 சைக்கிளை ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இன்னும் ஒரு சில சமயங்களில் டை கார்பாக்சிலிக் ஆசிட் பாத்வே அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த C4 சைக்கிளுக்கு நிறைய நேம் வந்து இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. C4 சைக்கிள், C4 பாத்வே, டை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே C4 சைக்கிளை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, இது எப்படி நடக்குது எல்லாத்தையும் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரியான பிளான்ஸில் வந்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். The C4 pathway is found in various tropical and subtropical grasses as well as some dicotyledon plants. இது வந்து மோனோகாட்டில் மட்டும்தான் நடக்கணும்னு கிடையாது, சில டைகாட் பிளான்ட்ஸ்லேயும் வந்து நடக்குது. குறிப்பாக ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் இருக்கக்கூடிய கிராஸஸில் வந்து காமனாக இந்த C4 சைக்கிளை வந்து நம்ம பார்க்க முடியும். More than 100 species and including 300 dicot various monocot exhibit the C4 cycle. இது வரைக்கும் 100+ plant ஸ்பீஷீஸில் இந்த C4 சைக்கிள் நடக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் மோர் தென் 300 ஸ்பீஷீஸ் வந்து டைகாட்டிலடன், மீதி எல்லாமே மோனோகாட் பிளான்ட். அப்போது நியர்லி 100 ஸ்பீஷீஸில் வந்து என்ன 1000+ ஸ்பீஷீஸில் வந்து C4 சைக்கிள் நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த C4 சைக்கிள் வந்து எப்படி நடக்குது, எத்தனை ஸ்டேஜஸில் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த C4 பாத்வே அக்கர் இன் 2 different type of cell. இந்த இடத்துல பிளான்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நார்மலாக அதோடைய லீஃபோடைய அனாட்டமியை கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்குங்க. எதுக்காக மாடிஃபை பண்ணி வச்சுருக்குங்க? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடாது, C4 சைக்கிள் நடக்கணும் அப்படின்றதுக்காக அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரே வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருக்குங்க பிளான்ட்டு. அதனால தான் இதில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது நடக்கிறது கிடையாது. அப்போ 2 different type ஆஃப் செல்ஸை வந்து நம்ம லீஃபில் வந்து பார்க்க முடியும். ஒன்று என்னென்னா மீசோஃபில் செல், அனதர் ஒன் இஸ் அ பண்டில் ஷீட் செல். இப்போ இந்த பண்டில் ஷீட் செல்லாம் வந்து C3 பிளான்ட்டில் வந்து இருக்காது, ஆனால் C4 பிளான்ட்டில் பண்டில் ஷீட் செல்லாம் இருக்கும்.
நார்மலாக வந்து ஒரு C3 பிளான்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த C3 பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது அப்பர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லலாம், கீழே இருக்கக்கூடியது லோவர் எபிடெர்மிஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா பேலிசைட் பேரண்ட் கைமா செல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பாஞ்சு பேரண்ட் கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி வந்து இருக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு லீஃபோட அனாட்டமி. ஒரு C3 பிளான்ஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். C3 பிளான்ஸில் அப்போ என்ன இருக்குது, வெறும் மீசோஃபில் செல்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த மீசோஃபில் செல்லில் பேலிசைட் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இதுவே நம்ம வந்து C4 பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வேறு மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன இருக்கும், மீசோஃபில் செல்ஸ் இருக்கும், பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும். இந்த பண்டில் ஷீட் செல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது C3 பிளான்ட்டில் கிடையாது, C4 பிளான்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த C4 பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃபோட ஸ்பெஷல் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் அதை நம்ம என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு பேர் கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்றது C4 பிளான்ட்டில் இருக்கிறதால தான் C4 சைக்கிள் அப்படின்றது நடக்குது. அதனால் முதல்ல இந்த செல்ஸ் எல்லாமே ஒரு லீஃபில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, கிரான்ஸ் அனாட்டமினா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு C4 சைக்கிள், இந்த மீசோஃபில் செல் அண்ட் பண்டில் ஷீட் செல்ஸில் எப்படி கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஃபிக்சேஷன் நடக்குது அப்படின்றத அடுத்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கிரான்ஸ் அனாட்டமினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.